ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு பாசிட்டிவாக வந்து ஓப்பன் ஆனாலுமே மார்க்கெட் என்ன செய்யலைங்க, ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே கூட போக முடியல. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக வந்து என்ன செஞ்சது மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு இருந்தது. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி எடுத்தோம், கரண்ட் வீக்கை பேஸ் பண்ணி எடுக்கல. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் இன்னைக்கு எக்ஸ்பெரி அப்படின்றதுனால. ஓகே, ஸோ இதில் நம்ம இன்னொன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னா, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆக்டிவ் கான்டேட் என்எஸ்சி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஆக்டிவ் கான்டேட் இருக்கும் நிஃப்டியோடது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்கலன்னா பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 24,000 கால் ஆப்ஷன், 24,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 23,900 புட் ஆப்ஷன், 23,900 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது நம்மளுக்கு இதுக்கு இடையில உள்ள ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 100 பாயிண்ட் தான் வந்து என்ன செஞ்சிருக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி தான் இந்த கான்டேட் வந்து பார்க்குறோம், கரண்ட் வீக்கை பேஸ் பண்ணி பார்க்கல. ஓகே, அதையும் காட்டியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து 23 அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். இந்த கரண்ட் வீக்கை பேஸ் பண்ணி பார்த்தாலுமே நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 24,000, 23,950, 23,900, 23,950. ஸோ அதே ரேஞ்ச் தான். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 23,900, 24,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் மார்க்கெட் வந்து அதிகமான வாய்ப்பு அப்படின்றது வந்து இருக்கும். சரிங்களா? ஏன்னா ரேஞ்ச் அவங்க சுருக்கிட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகுங்க, மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக வந்து மூமெண்டம் ஆக ஆரம்பிச்சிடும். டிகே மோடுக்குள்ள என்ன செஞ்சிருவோம், மார்க்கெட் அப்படின்றது போயிடும். இது நீங்கள் கரண்ட் வீக்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது, நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஏன் நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பெரி அப்படின்றதுனால. சரியா? மித்தபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, 23,900, 24,000 தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஃபர்ஸ்ட் 5 கான்டெக்ட் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு அதிகமான வால்யூம், அதிகமான கான்டெக்ட் வந்து அதில் தான் வந்து பில்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 5 கான்டெக்ட் மட்டும் பார்த்தாலே போதுமானது. நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 100 பாயிண்ட் ரேஞ்ச் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 23,000 அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதே நம்மளுக்கு 23,900 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் தான் ஓப்பன் ஆயிருக்கிறாங்க. 23,900 இருந்து நம்மளுக்கு எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,000 அது வரைக்கும் தான் மார்க்கெட் அப்படின்றது போயிருக்கு. இன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்ச் தானே செஞ்சிருக்கிறாங்க மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக வந்து போயிருக்குது. ஓகே, ப்ரீமியம் பார்க்கும்பொழுது நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி தான் எடுத்திருந்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியில் 23,950 காலன் புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் டு S1 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. சரியா? நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டோட ரேஞ்சு என்ன செஞ்சது, கம்மியாக வந்து இருந்தது. ஓகேங்களா? 100 பாயிண்ட் ரேஞ்ச் தான் இருந்தது. ஸோ அதனால இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ப்ரீமியமும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. ஓகே, ஒரு சைடுவேஸ் மூமெண்டம் தான் இன்னைக்கு. ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் பார்க்கும்பொழுது 24,000 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிறாங்க. சரியா? இதில் தான் காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்றது கம்மியாக இருக்குது. காலோட ப்ரீமியம் வந்து 154, புட்டோட ப்ரீமியம் 171 அப்படின்றது வந்து இருக்குது. சரியா? ஸோ அதனால் நம்ம 24,000 பேஸ் பண்ணி ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக 23,983 அப்படின்றது கிடைச்சிருக்கு. R1 24,154, R2 24,211 அப்படின்றது இருக்கு. S1 23,828, S2 23,774 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ரீமியத்தில் பார்க்கும்பொழுது இப்போ பார்க்கும்பொழுது மிட் ரேஞ்சாக நம்மளுக்கு 162, R1 217, R2 272, R3 326 அப்படின்ற லெவல் கிடைச்சிருக்கு. S1 118, S2 89, S3 59 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வந்து கேப் அப் இல்லைனா ஒரு கேப் டவுன் நடக்கும் பொழுது நம்மளோட இண்டெக்ஸில், சரிங்களா, ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
R1க்கு மேலேயும் S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம என்ன செய்வோங்க 920 ஸ்டாடல் பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் அப்படின்றத எடுப்போம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா. ஆனால் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் வந்து அந்த மாதிரி மாறாது. ப்ரீமியத்தில் நம்ம இன்னைக்கு என்ன லெவல்ஸ் எடுக்கிறோமோ இதே லெவல்ஸ் தான் மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி இதே லெவல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அது நியர்பை நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்து இந்த லெவல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.